இன்னைக்கு டால்மியா பாரத் சுகர், ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ், உத்தம் சுகர் எல்லாமே 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரேலி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் கவர்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபுட் மினிஸ்ட்ரி அடிஷ்னலா 87,587 டன்ஸ் சுகர் எக்ஸ்போர்ட் பண்ண பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியில சர்ப்ளஸ் சுகர் அதிகமான ஸ்டாக் இருந்தா அது பிரைஸை குறைக்கும். பட் இப்போ எக்ஸ்போர்ட்க்கு அலோ பண்ணதுனால மில்ஸ் கேன் செல் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இன் குளோபல் மார்க்கெட்ஸ். இது டொமஸ்டிக் ப்ரைஸ் சப்போர்ட் பண்ணும், கம்பெனியோட ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கும். செகண்ட் ரீசன் ஏப்ரல் 1 2026 கவர்மெண்ட் சொன்ன மாதிரி எல்லாரோட பெட்ரோல் பங்க்லையும் கண்டிப்பா 20% எத்தனால் பிளெண்டிங் இருக்கணும். இது நேஷனல் வைடு மேண்டேட். ஸோ இது வந்தா எத்தனாலோட டிமாண்ட் பெருசா இன்க்ரீஸ் ஆகும். சுகர் மில்ஸ் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த செக்டார் மேல ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. தேர்ட் ரீசன் குளோபல் இஷ்யூஸ். மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட்னால க்ரூட் ஆயில் பிரைசஸ் அதிகமாயிடுது. ஸோ ஆயில் பிரைஸ் ஏறினா எத்தனாலோட வேல்யூவும் கூடும். அது மட்டும் இல்ல, பிரேசில் மாதிரி நாடு சுகர் ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டு எத்தனாலுக்கு சுவிட்சும் ஆவாங்க. ஸோ குளோபல் லெவல்ல சுகர் பிரைசஸ் மேல போக சான்சஸ் இருக்கு. இது நம்ம இந்தியன் சுகர் கம்பெனிஸ்க்கு ஒரு டபுள் பெனிஃபிட்னே சொல்லலாம். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.